நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு விவசாயம் செய்கிறதுக்கு எது எனக்கு ரொம்ப உந்து சக்தியாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உந்து சக்திங்கிறத விட எது எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எதுக்காக இந்த வார்த்தை நான் தைரியம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி தேவை, சூரிய ஒளி, மண் இதெல்லாம் தேவை தான். ஆனால் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரம். அந்த உரம் போட்டால் தான் உங்களுக்கு காய்கறி நமக்கு பலன் கொடுக்கும். ஸோ புதுசாக ஒரு மண்ணில் ஒரு காய்கறி நம்ம பயிரிடும்போது இம்மிடியேட்டாக நமக்கு விளைச்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த மண்ணில் ஏற்கனவே சத்து இருக்கும். அந்த சத்தை எடுத்து அந்த காய்கறி நமக்கு விளைபொருளை கொடுக்குது. ஆனால் ஒரு தடவை கொடுத்ததுக்கப்புறம் 2வது தடவை நீங்கள் அந்த காய்கறியோ இல்லை வேறு காய்கறி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஈல்டு நமக்கு இம்மிடியேட்டாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்க சத்தை ஏற்கனவே அந்த செடி எடுத்து நமக்கு கொடுத்துருச்சு. அப்போ அந்த மண்ணில் சத்து குறைஞ்சி போச்சு. அப்போ நம்ம அந்த மண்ணில் இருக்கிற சத்தை மீண்டும் புனரமைக்கணும், ரீசார்ஜ் பண்ணணும். அதை எப்படி அப்படிங்கிறத நான் அந்த அந்த டெக்னிக்கை எப்படி கற்றுக்கிட்டேன் அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த விவசாயம் 2015 பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷமாக வீட்டு தோட்டம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், இயற்கை தோட்டம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதில் தான் எனக்கு இந்த 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 ஒரு கான்ஃபிடென்ட், இந்த ஒரு தைரியம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்மளாலையும் ரொம்ப ஈஸியாக இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்தது அப்போ தான். அது எப்படின்னு சொல்கிறேன். அதாவது 2011 பக்கத்தில் நாங்கள் வேலைச்சேரியில் ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போயிருந்தோம். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் இந்த பின்னாடி எங்களுக்கு கொல்லைப்புறத்தில் ஒரு சின்ன தோட்டம் வச்சுருந்தோம், அதில் நிறைய காய்கறிகள் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னார். அது கேட்டோடனே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு நாங்கள் குடி போனோடனே சரி நம்ம எப்படியாவது நம்மளும் அந்த காய்கறி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதை உடனே இம்மிடியேட்டாக பண்ணல. அப்போ அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நம்மளோருடைய வீடியோக்கெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிது. யூடியூப்லேயும் சரி. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு வருது 2011. அப்போ தற்செயலாக ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் பத்திரிக்கை வாங்கிட்டு இருக்கும்போது பத்திரிக்கை கூட ஒரு வெண்டைக்காய் விதை வந்துச்சு. ஆக்சுவலாக அது யார் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எந்த பில்டர்னு தெரில. ஒரு பில்டர் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீடும் கட்டுங்க, மாடி தோட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதில் அந்த விதை இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ அது ஹைப்ரிட்டாக நாட்டு விதையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த விதையை வாங்கிட்டு உடனே நாங்கள் விவசாயம் சரி அதை போட்டு பார்க்கலான்னு பண்ணல. 2-3 மாதம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் நானும் என்னோடய மனைவியும் சேர்ந்து சரி ஓகே இதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் நம்ம பின்னாடி விதைச்சோம். விதைச்சி அது வளர்ந்து கிலோ கணக்கில் அது காய்ச்சுது. ஆக்சுவலாக சின்ன பிளாட்லேயே. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் என்னென்னா, ஓகே நம்மளும் இது மாதிரி காய்கறி விளைவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த செடி பார்த்திங்கன்னா 7 அடியிலேருந்து 9 அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துச்சு அந்த வெண்டைக்காய் செடி. அதுவே எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அப்போ நாங்கள் இருந்த இடம் பார்த்திங்கன்னா வேலைச்சேரி ஏரியை ஒட்டினால இருந்த வீடு. ஸோ அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாது. அந்த மண் பார்த்திங்கன்னா ரொம்ப வளமான மண். அது ஒரு காரணம் முதல்ல. 2வது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மண்ணிலேருந்து சத்தை எடுத்ததுக்கப்புறம் 2வது போட்ட காய்கறி அந்தளவுக்கு ஈல்டு 2வது கிடைக்கல. அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சோம். ஓகே இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய எல்லாத்தையும் பார்க்கும்போது ஓகே இயற்கை இடுபொருள் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நம்மக்கிட்ட இப்போ இயற்கை இடுபொருள் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிச்சன் வேஸ்ட்டு தான் நம்மகிட்ட இருந்துச்சு. அது ஒன்று தான் நமக்கு இயற்கையிலேருந்து மக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சு. அப்போ அதை யூஸ் பண்ணலாம். அது கூட என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியே சென்னை கார்ப்பரேஷன்லேருந்து வச்ச மரங்கள் இருந்துச்சு. என்ன மரம் அப்படின்னா, அந்த மஞ்சள் கொன்றை, அதுக்கப்புறமா புங்கு இதெல்லாம் வெளியே நின்றுட்டு இருந்துச்சு நம்ம வீட்டு வாசல்லே. அதுலேருந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு பெரிய பிளாஸ்டிக் பக்கெட் அளவுக்கு குப்பை இலை சருகு விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு அம்மா நமக்கு டெய்லி வாசல்லாம் பெருக்கி கூட்டி போயிருக்குவாங்க. அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த இலையெல்லாம் கூட்டி ஒரு பக்கெட் தரேன், அதில் அள்ளி வச்சுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு.
அப்போ அவங்க அதை டெய்லி வந்து கூட்டி வச்சுருவாங்க. அப்போ அதை நான் எடுத்துகிட்டு போய் அந்த கிச்சன் வேஸ்ட்டுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி, அந்த கிச்சன் வேஸ்ட்டில் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தயிர் இருக்கு பாருங்க, தயிர் வேஸ்ட்டு, தயிரில் வரக்கூடிய வேஸ்ட்டு ரொம்ப புளிச்சிருச்சுன்னா அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஒரு வினை ஊக்கி அப்படின்னு சொல்லுவோம்ல, பெஸ்ட் இன்க்ரீடியண்ட் அதுதான், பவர்ஃபுல் இன்க்ரீடியண்ட் அது. அதுக்கப்புறமா ஆப்பம், தோசை இதெல்லாம் சுட்டு போக மீதி இருக்கிற தோசை மாவு, அந்த மாவினுடைய அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கழுவி வந்து இதில் தூர ஊற்றுறதில்ல. அதை தான் வந்து பார்த்திங்க, அதில் தான் வந்து ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். அதை கொண்டு போய் நான் அந்த கிச்சன் வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா அந்த காய்கறி வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் எதிர்த்தால ஒரு மளிகை கடை இருந்துச்சு, அங்கே காய்கறியும் வச்சுருந்தாங்க. அவங்களும் நிறைய வேஸ்ட்டை வெளியே போடுவாங்க. அந்த மக்கும் குப்பை அதுலேருந்து கலெக்ட் பண்ணி எங்கள் அப்பா அதை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கலெக்ட் பண்ணி அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து மக்க வச்சு அதை பிளாக் கோல்டாக மாற்றினோம். பிளாக் கோல்டுனால் வேறு ஒன்றும் இல்லை, வெர்மி கம்போஸ்ட்டாக மாற்றி அப்போ அதை வந்து புதுசாக நம்ம நட்டு வச்சுருக்கிற காய்கறிகளுக்கு போட்டுகிட்டே இருந்தோம். அப்படி தான் நம்ம வந்து அந்த மண்ணை ரீசார்ஜ் பண்ணோம். மண்ணில் எங்கே வெட்டினாலும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடத்துல கூட ரப்பர் பேண்ட் மாதிரி குட்டி குட்டியாக ஏகப்பட்ட மண்புழு உருவாக ஆரம்பிச்சது. அது எதுக்காக வருதுன்னா, அந்த மண்ணோடு சேர்ந்து அந்த குப்பையில் இருக்கிற அந்த வேஸ்ட்டை சாப்பிட்றதுக்காக. அவ்வளோ சின்ன சின்ன முட்டையை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம், அந்த மண்புழுவோட முட்டையை கூட பார்க்கலாம், அவ்வளோ இருக்கும். அப்போ அதுங்க சாப்பிட்டு போட்ட எச்சத்தில் தான் வந்து நம்ம காய்கறி வந்து நம்ம செடிகள் வந்து ரொம்ப சூப்பராக செழிப்பாக வளர்ந்துச்சு. அப்படி தான் நமக்கு வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஈர்ப்பும் அதிகமாக வந்து காரணமே இந்த இந்த உர தயாரிப்பு முறை தான். இந்த வெர்மி கம்போஸ்ட் நம்ம தயாரித்தது தான், இந்த கிச்சன் வேஸ்ட்லேருந்தும் அந்த இலை சருகுலேருந்தும். ஸோ நம்ம வேளச்சேரி லேக் பக்கத்தில் இருந்தாலும் தண்ணி ப்ராப்ளம் நமக்கு இல்லை. ஒன்று அந்த பின்னாடி இருந்த இடம் பார்த்திங்கன்னா 2 பிளாட்டு தான் அவர் வச்சுருந்தது. அந்த 2 பிளாட்லேயும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 4 அந்த மாதிரி சதுர அடி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 5 இந்த சதுர அடிலாம் இருந்துச்சு 2 பிளாட்டு. அந்த 2 பிளாட்லேயும் தான் நம்ம வந்து இவ்வளோ காய்கறிகளை உற்பத்தி பண்ண முடிஞ்சுது. நம்ம உற்பத்தி பண்ண காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் தான். எங்கள் அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறி விதைகளை தேடி வாங்கிட்டு வருவாங்க. இந்த விவசாயத்துக்கு, இந்த வீட்டு தோட்டத்துக்கு எல்லாருமே, ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ நம்ம இதை உற்பத்தி பண்ண பொருளை அவங்களுக்கும் கொடுத்தோம், ஃபேமிலிக்கு கொடுத்தோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தோம். அதையும் தாண்டி நான் கொண்டு போய் வந்து கடையில் கூட நான் கொடுத்து சேல் பண்ணேன். எனக்கு ஒரு நாளில் நான் சேல் பண்ணி கிட்டத்தட்ட ரூ. 750 எனக்கு ஒரு நாள் கிடச்சிது. அதாவது 45 கிலோ பக்கத்தில் நான் வந்து கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு வந்து ஆர்கானிக் அப்படின்னா அது தெரில, இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சாங்க. அதனால் கிலோ ரூ. 7 வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்தாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தோணுச்சு என்னென்னா, ஓகே நம்ம இவ்வளோ சின்ன இடத்துல பண்ணி இவ்வளோ நம்ம காய்கறி உற்பத்தி பண்ண முடியுது, அப்போ நம்ம ஏன் இதோட பெரிய இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு உந்துதல் வந்து அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முயற்சிக்கு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு இந்த வீட்டு தோட்டம் தான் காரணம். இன்றைக்கி அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நீங்களும் வந்து இது மாதிரியான விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக முதல்ல ஒரு டெஸ்ட்டு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதை பற்றின ஐடியாக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு சோதனை முயற்சியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்னதாக வச்சு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே கிச்சன் வேஸ்ட்டை மக்க வச்சு குறைஞ்சது ஒரு 50லேருந்து 60 நாள் வச்சிங்கன்னா தான் அது வந்து அந்த பிளாக் கோல்டாக மாறும். நான் சொன்ன மாதிரி வெர்மி கம்போஸ்ட்டாக மாறும். அது தரையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மண்புழு வரும். தொட்டியில் வச்சிங்கன்னா மண்புழு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. கீழேருந்து அந்த தோசை மாவு, தயிர் எல்லாம் ஊற்றும்போது தானாகவே அது கீழேருந்து மேலே வந்துடும், எங்கே எத்தனை அடி ஆழத்தில் இருந்தாலும். வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்து அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு அதுதான் கிடச்சிது. ஆனால் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும் விவசாயம் பண்ணுறதுக்கு. நம்ம உற்பத்தி பண்ண காய்கறிகள் என்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், பாகற்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, கரும்பு, சேம்பங்கிழங்கு, புதினா, முருங்கை, பப்பாளி, பச்சை மிளகாய், தக்காளி, இப்படி எல்லா காய்கறியுமே ஓரளவுக்கு உற்பத்தி பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதில் கேரட்டெல்லாம் கூட நல்லா வந்துச்சு. ஏன் அப்படின்னா, இன்னொரு செடிக்கு நிழல் பகுதியில் அதை வச்சுருந்தோம். அதனால் அதுக்கு கொஞ்சம் வெயிலும்
எப்போவுமே வந்து ஒரு நல்ல மைக்ரோ கிளைமேட்டும் இருந்ததுனால கேரட்டுமே நல்லா வந்துச்சு ஆக்சுவலாக. அது கேரட்டெல்லாம் வந்து விளைவிச்சோன்னே தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, நம்ம எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றத நமக்கு வந்து ஒரு பெரிய உறுதியாட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் வந்து இதை முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் சாதிக்க முடியும். அதை டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகும்போது உங்களுக்கும் இதே மாதிரியான விவசாயம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை கண்டிப்பாக பிறக்கும். விவசாயம் பண்ணுங்கள், அதுவும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.